இந்த யூகே வாங்குனதுனால யூகேவோட F-35 எல்லாம் கோளாறு ஆகுதா? இல்ல அமெரிக்கா யூகேக்கு வித்தது எல்லாமே கோளாறான F-35 அப்படிங்கிற ஒரு சந்தேகங்கள் இருக்கு. ஏன் அப்படின்னா, இந்த யூகேவும் இந்த வண்டி எடுத்துட்டு அப்படியே போய் தோரணையா எல்லாத்துக்கிட்டையும் காட்டலாம் அப்படிங்கிறது போல போறாங்க. பட் ஆனா போனா அந்த இடத்துல எல்லாம் கெட்டு போய் அது அங்கங்கேயே லேண்ட் ஆக வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கு. யூகேவோட F-35B இதுல ராயல் ஏர்ஃபோர்ஸ்னு வேற வச்சுக்கிறாங்க இவங்க. F-35B ரக விமானம். இந்த ஜெட் எடுத்துட்டு அப்படியே இந்த ஜப்பான் பக்கத்துல போலாமா அப்படிங்கிற போயிருக்கிறாங்க. கெட்டு போச்சு. ஸோ எமர்ஜென்சியா வந்து பண்ணா ஜப்பான்ல லேண்ட் பண்ணிக்கிறாங்க. கெட்டு போன காரணத்தினால. நம்ம இதில் மாசக்கணக்காக வச்சிருந்தாங்க. இப்போ அங்கே வருஷக்கணக்காக வச்சுக்குவாங்களா அப்படின்ற கேள்வி இருக்கு. எதுக்காக இந்த வேலையை பாட்டுக்கிறாங்க அப்படிங்கிறவங்கள தெரியல. அதுவே காயலாங்கடைக்கு போட வேண்டிய ஒரு சாமானம் வச்சு அப்படியே தோரணையா வச்சு காமிச்சு மிரட்டிட்டு பாலிஷ் போட்டு வச்சிருந்தாங்கன்னா பரவாயில்ல. யூகே நம்ம ஏதோ பெரிய ஆளுங்க அப்படிங்கிற மாதிரி எடுத்துட்டு கொண்டு போய் காட்டலான்னு போய் எல்லா பக்கத்துலையும் இப்படி கெட்டு போயிடுதே அப்படிங்கிற போல யோசிக்க தோணுது. ஒன்று காயலாங்கடைக்கு போட வேண்டியதா இல்லை யூகே வாங்கினதுனால கோளாறு ஆயிடுதா அப்படிங்கிற தெரியல. யாரோ முட்டை மந்திரிச்சு வச்சுட்டாங்கன்னு நினைக்கிறேன். எது எப்படியோ வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த விமானத்தை ரெடி பண்ணுறதுக்கு எத்தனை வருட காலங்கள் ஆகுது யூகேக்கு அப்படிங்கிறது போல. இப்போ அடுத்தது அது போர் வேற வந்துருச்சு. இதை நம்பி வேற யூகே வந்து எதாவது செஞ்சுட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு நாட்டில் வந்து வழக்கிழிச்சிட்டாங்க அசிங்கமா போயிடாதா அப்படிங்கிறது போல இருக்கு. ஸோ பார்ப்போம். இந்த F-35 வேற நல்ல வேலை நம்ம ரிஜெக்ட் பண்ணுறோம். ஏன்னா மிகப்பெரும் சிக்கலாக இருக்கும். எது எப்படியோ அடுத்து அப்படி இந்த ரஷ்யா உக்ரைன் பிரச்சனைக்கு வந்துடலாம். இந்த ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையில் நம்ம காலையில் ஒரு செய்தி பார்த்துருப்போம். காலையில் சாயங்காலம் எடுத்து மன்னிச்சுக்கோங்க, வீடியோ பதிவுகள் போட முடியல. நீங்கள் கூட கமெண்ட் செக்ஷனில் கேட்டிருந்தீங்க, மன்னிச்சிருங்க. முடிஞ்ச வரைக்கும் நான் வீடியோவை போட பார்க்குறேன், வேகமாக கொடுக்கறதுக்கு பார்க்குறேன். அது இந்த டின்ப்ரோ பெட்ரோஸ் பகுதியில் ரயில்வே ஸ்டேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா ரஷ்யா அடிச்சுட்டாங்க, செஞ்சுட்டாங்க, சிவிலியன்ஸ் மேலே செய்கிறாங்க அப்படிங்கிறது போல குற்றச்சாட்டுகள் தாறுமாறாக வருது. இப்போ ரஷ்யா என்ன பண்ணிக்கிறாங்கன்னா அந்த இமேஜஸ் உக்ரைன் ரிலீஸ் பண்ண இமேஜஸ்ல எடுத்து வச்சு சர்க்கிள் பண்ணி, ராசா இது என்னதுப்பா, நான் கரெக்டாக தான் அடிச்சுக்கிறேன் போல, தேங்க்யூ ஃபார் யுவர் இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிற ரஷ்யா தரப்பு வந்து கேட்டுக்கிறாங்க. ஏன் அப்படின்னா அந்த இடத்துல சாண்ட் பேக்ஸ் எல்லாம் இருக்கு. இந்த மாதிரி சாண்ட் பேக்லாம் எதுக்காக அங்கே வைப்பாங்க? ஒன்று களத்தில் ஆக்டிவாக ஃப்ரண்ட் லைனில் இருக்கும்போது வைப்பாங்க. இந்த இராணுவ வீரர்கள், இராணுவம் அதிகமாக ஆயுதங்கள் இது போல் ஏதாவது பதுக்கி வச்சுருந்தாங்கன்னா இது போல் வேலைகள் பார்ப்பாங்க. இல்லை களத்தில் ஆக்டிவாக ஃப்ரண்ட் லைனாக இருக்குது, இந்த இடத்துல மறைஞ்சு நின்று இந்த ஸ்னைப்பர் ஷாட் அடிக்கிறதுக்கு இது போல் வேலைகளுக்கெல்லாம் பார்ப்பாங்க. ரெண்டாவது இந்த ட்ரோன்கள் அந்த ஆப்ரேட்டர்ஸ்லாம் இருக்கிறாங்கன்னா இது போல் வேலைகள் பார்ப்பாங்க. இது போல் ரீசன்ஸுக்கு தான் அந்த இடத்துல சாண்ட் பேக் வைப்பாங்க. எதுக்கு பில்டிங்லாம் சாண்ட் பேக் வச்சுக்கிறீங்கன்னா அடிக்கும்போது கொலாப்ஸ் ஆகக்கூடாது. ஸோ வீரர்கள் வெளியே வர்றதுக்கு போகிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கணும். ரெண்டாவது ஒளிஞ்சுக்கலாம். துப்பாக்கிகள் சுடுது அப்படின்னா தோட்டாக்களை ஸ்டாப் பண்ணும். ஸோ இது போல் ரீசனுக்கு தான் சாண்ட் பேக்ஸை அடிக்க வைப்பாங்க. எதுக்கு இவ்வளவு சாண்ட் பேக்கு அப்படிங்கிற கேள்வி இல்லையா? அப்போ ராணுவ நிலைகளை தான் ரஷ்யா அடிச்சுக்கிறாங்க அப்படிங்கிற கன்ஃபர்மேஷன் இதுல இருந்து உக்ரைன் கொடுக்கறதுல விஷயம் தெரிஞ்சுக்க முடியுது. அது எக்ஸாக்டான டார்கெட் ஹிட் ஆயிருக்கு அப்படிங்கிற ரஷ்யாக்கு இவங்களே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹிண்ட்டை வேற கொடுத்துக்கிறாங்க. இதுக்கப்புறம் சும்மா இருப்பாங்களா? ஏன் நடக்க போனது பார்த்துடலாம். அதே போல உக்ரைன் வந்து பார்த்தீங்கன்னா ரஷ்யாக்குள்ள அட்டாக்ன்றது பயங்கரமா பண்ணிட்டு இருக்காங்க. 2000 கிலோமீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய டார்கெட்லாம் நாங்கள் அடிக்க ஆரம்பிச்சிட்டோம், ரஷ்யாவோட ஆயில் ரிஃபைனரிஸை நாங்கள் அடிக்கிறோம் அப்படிங்கிறது போல உக்ரைன் தான் இப்போ வந்து கிளைம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது போல இருக்கு இல்லையா, இந்த ஆயில் ரிஃபைனரி எலக்ட்ரிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது தெரியுது, மாறி மாறி அடிச்சுக்கிறாங்க. ட்ரம்ப் அவர்கள் பேசி சீஸ்ஃபயர் கொண்டு வந்திருந்தாரு. பட் ஆனால் இப்போ அது வேலைக்காகல. இப்போ இந்த சீஸ்ஃபயருக்காக பேசுறதுக்காக யார் இருக்கிறாங்க இல்லையா, அதாவது ரஷ்ய அதிபரான விளாடிமிர் புட்டின் அவர்கள் ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கக்கூடிய ஜாப்ரோசியா, கெர்சன் இந்த பகுதியெல்லாம் உக்ரைனுக்கு கொடுக்கற மாதிரியான யோசனையே கிடையாது அவருக்கு. முதல்ல நீங்க அதை வந்து பேசிட்டு நீங்க டொனஸ்கோ பிளாஸ்ட் இருந்து வெளியே போங்க, அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல மாத்தி கொடுப்பாங்க அப்படிங்கிறது போல எண்ணத்துல எல்லாம் போயிடாதீங்க, அதெல்லாம் நடக்காது அப்படிங்கிறது போல இவங்களோட விஷயங்கள். அதாவது ரஷ்யா கிட்ட வந்து பாத்தீங்கன்னா நீங்க டொனஸ்கோ பிளாஸ்ட் தானே வந்தீங்க, லுகான்ஸ்க் எடுத்துக்கிட்டீங்க, டொனஸ்க்கு கொடுத்துறோம், ஜாப்ரோசியா கெர்சனை விட்டுருங்க அப்படிங்கிற போல அமெரிக்க தரப்புல இருந்து பேசி ஒரு ப்ரொபோசல் புட்டின் அவர்கிட்ட கொடுத்து அதை மட்டும் ஒத்துக்கிட்டாரு அப்படின்னா சௌரியமா இருக்கும். இந்த கிரீமியா வந்து அடிக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப சௌரியமா இருக்கும். ஸோ அதுக்கான வேலைகள்ல இறங்கியிருக்கிறாங்களா, திரும்பவும் ரஷ்யாவை ஏமாத்துறதுக்கான வேலைகள்ல இறங்குறாங்களா அப்படின்ற கேள்விகள் வருது. அது மட்டும் இல்லாம EU தரப்புல இருந்து என்ன மாதிரியான எக்ஸ்பிரஷன் வந்திருக்குன்னா, ஏங்க ட்ரம்ப் அவர்களே பேச்சுவார்த்தைக்கு தான் போறாங்கல்ல, கரண்ட் ஃப்ரண்ட் லைன்ல வந்து சீஸ் பண்ணுங்க, முதல்ல சீஸ் ஃபயர் போட வச்சுட்டு அதுக்கப்புறமா பேச்சுவார்த்தைக்கு போங்க,
அது எங்களோட இன்ட்ரெஸ்ட்டையும் கொஞ்சம் பாருங்க அப்படின்னு EU தரப்பு வந்து பண்ண சொல்லிக்கிறாங்க. EUக்கு இன்ட்ரெஸ்ட் வேற இருக்குதாமா, அது இன்னும் இன்ட்ரெஸ்ட் வேற இருக்குதா அப்படிங்கிற கேள்விகள் இருக்கு. என்ன நடக்க போன்றது பார்க்கலாம். அடுத்தது ட்ரம்ப் அவர்கள் ரொம்ப கான்ஃபிடென்ட்டா இருக்காரு. யார் இது போல என்ன உழப்பி என்ன கசம்சாவா பேசினாலும் ட்ரம்ப் அவர்கள் ரொம்ப கான்ஃபிடென்ட்டா இருக்கிறார். இந்த உக்ரைனோட இஷ்யூவை அலாஸ்கால புட்டின் அவர்கள்ட்ட வச்சு பேசி தீர்த்தருவேன், கண்டிப்பா முடிவுகள் எட்டப்படும் அப்படிங்களையும் சொல்றாரு. ரொம்ப கான்ஃபிடென்ட்டா இருக்கிறதா அந்த ஆஃபீஸ் இருக்கிறவங்களாம் சொல்லிக்கிறாங்க, ட்ரம்ப் அவர்களோட ஆஃபீஸ் இருக்கிறவங்களாம். அது அவருக்கு அந்த அளவுக்கு கான்ஃபிடென்ட் இருக்கு. ஒன்றும் ஒத்துக்கல அப்படின்னா வேற ஏதாவது எசக்கு புசுக்கா அமெரிக்கா ரஷ்ய அதிபருக்கு செஞ்சிருவாங்களா அப்படின்ற சந்தேகங்களும் கண்ணோட்டங்களும் இருக்கு. வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு. ஏன்னா இப்போ உக்ரைன் தாக்கக்கூடிய விகிதம், அதாவது எஸ்கலேஷன்ங்கிறது இது வரைக்கும் இல்லாத பகுதிகள்லாம் தாக்குறாங்க அப்படின்னா எப்படி அப்படிங்கள இருக்கு. ஏன்னா ரஷ்யாவோட கோமி பகுதியில் 2000 கிலோமீட்டர் தள்ளி உக்ரைனோட பார்டர் வந்து 2000 கிலோமீட்டர் தள்ளி வந்து பார்த்தா ஆயில் ரிஃபைனரி அடிக்கிறாங்க. ஸோ இது போல வேலைகள் செய்ய செய்ய இந்த ஆயில்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா தட்டுப்பாடு ஏற்படும். ஸோ தட்டுப்பாடு ஏற்படுறதுனாலே பல நாடுகள் வந்து பார்த்தீங்கன்னா சிக்கல் ஆளாயிடுவாங்க. ரஷ்யாவோட ஆயில்கள் கிடைக்கலன்னா நம்மன்னு மட்டும் இல்லை, நம்மளும் பல நாடுகளுக்கு ஏற்றுமதி பண்றோம். இப்போ அந்த நாடுகளுக்குலாம் ஆயில் வந்து சீப்பாக கிடைக்கலன்னா எப்படி அப்படின்ற போல கேள்வி இருக்கு. ஸோ இது போல இந்த ரஷ்யா உக்ரைன் பிரச்சனைங்கிறது எஸ்கலேஷனோட உச்சகட்டத்தில் இருக்கு. இந்த சமயத்துல பேச்சுவார்த்தை சுமூகமா முடியலன்னா என்ன நடக்கும் அப்படின்ற அச்சங்கள் இருக்கு. சுமூகமா முடிஞ்சிருச்சுன்னா ஓகே, அப்படி இல்லைன்னா மிக பெரும் சிக்கல்கள் இந்த உலகத்துக்கு இருக்கு அப்படிங்கிற மாற்று கருத்துல. அப்படியே நம்ம மிடில் ஈஸ்ட்க்கு வந்துட்டோம் அப்படின்னா ஈரான், அதாவது ரஷ்யாவை விட இப்ப ஈரான் பயங்கரமா கொந்தளிப்புல இருக்கிறாங்க. என்னங்க பண்றாங்க, இந்த அர்மேனியாவும் சரி அசர்பைஜானும் சரி இந்த காக்கசஸ் பகுதி இந்த காரிடாரை கொண்டு போய் அமெரிக்கா கையில கொடுக்குறாங்க. அதுவும் ரஷ்யா இருக்காங்களோ இல்லையோ நாங்க கண்டிப்பா ப்ரிவென்ட் பண்ணியே தீருவோம் இந்த காக்கசஸ் பகுதியில் இந்த செங்குசார் காரிடோட அப்படிங்கிறது போல ஈரானோட சுப்ரீம் லீடர் இருக்கிறார் இல்லையா கமேனி அவர்கள், அவர் தரப்பு வந்து சொல்லப்பட்டதா ஈரானோட மீடியாக்கள் தரப்பு வந்து செய்திகள் வருது. அது மட்டும் இல்லாம இந்த IRCG கமாண்டர்ஸ்ல இருப்பாங்க, ஸோ அவங்க தரப்பு வந்து கொந்தளிப்புகள் வந்துகிட்டு இருக்கு. தொடர்ந்து மீடியாக்கள்ல அவங்க பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. யாருங்க இந்த 2 பேரு, எங்க இருந்துங்க வந்தாங்க, இந்த அலியேவ் அவர்கள் பெஷியான் அவர்கள் இந்த செங்குசார் காரிடோர் வந்து அமெரிக்கா கொடுக்குறாங்களே இது ஒஸ்ட் கேம்பிளுங்க, ஜெலன்ஸ்கி அவர்கள் செஞ்ச தப்பை விட இது அதிகமான தப்புங்க இது அப்படிங்கிறது போல ஈரான் தரப்பு வந்து இப்ப கொந்தளிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஈரானோட ரெவல்யூஷனரி கார்டு டெபுட்டி ஜெனரல் அயத்துல்லா ஜவானி அவர், அவர் தரப்புல இருந்து வந்து பாத்தீங்கன்னா இது போல வார்னிங் வந்து அர்மேனியாவோட பிரைம் மினிஸ்டர் நிக்கோல் பைஷன் அவர்களுக்கு போயிருக்கு. ஏன்னா அவங்களுக்கு ஈரான் வந்து பாத்தீங்கன்னா உதவிகள் செஞ்சுட்டு இருந்தாங்க அர்மேனியாக்கு. இப்ப அர்மேனியா அப்படியே சாஞ்சு அமெரிக்கா பக்கம் ஓடி போயிட்டாங்க அப்படிங்கும்போது மிக பெரும் சிக்கல்கள் ஈரானுக்கு இருக்கு, அடுத்தது ரஷ்யாவுக்கு இருக்கு. அதுவும் ரஷ்யா ஈரானை நம்பி இருக்கக்கூடிய நட்பு நாடுகள், அது நம்மள மாதிரியான நாடுகள் இந்த வர்த்தக பாதையை தான் நம்பி இருக்கோம். ஈரான்ல வந்து சபகர் போர்ட் நம்மளுக்கு இருக்கு, ஸோ அதை யூஸ் பண்ணோம்னா காஸ்பியன் சீக்கு போகலாம். ஸோ இந்த ஏரியாலாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சிக்கலாகிறாங்க. ரஷ்யா ஈரானோட நட்பு நாடுகளுக்குலாம் வந்து பார்த்தா மிக பெரும் சிக்கல்கள் இருக்கு. அது நம்ம ஈரான் கிட்ட இருந்து ஆயில்லாம் நம்பி இருக்கோம், ரஷ்யா கிட்ட இருந்து ஆயில்லாம் நம்பி இருக்கோம். ஸோ ஃபியூச்சர்ல பைப் லைன்லாம் வருது அப்படிங்கும்போது ரொம்ப ரொம்ப சிக்கலா இருக்கும். இது போல இந்த இடத்துல காக்கசஸ் பகுதியில அமெரிக்காவோட ஆளுமை இருக்குது அப்படின்னாலே. ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா எப்படி ஈரான் வந்து இந்த இடத்துல வந்து ஏதாவது ஒரு ஸ்டார்ட் பண்ணுமா, ஸ்பெஷல் மிலிட்டரி ஆப்ரேஷன் ஏதாவது செய்யணுமா அந்த செங்குசார் காரிடோரை ஈரான் அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள எடுக்கிறதுக்கான ஏதோ ஒரு பிளான்கள் நடக்கப்படுமா அப்படிங்கிற கேள்விகளா இருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு. அடுத்தது இஸ்ரேல் தரப்பு வந்து கிளைம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இப்ப இருந்தே. அதாவது 30க்கும் மேற்பட்ட ஈரானோட நியூக்ளியர் சயின்டிஸ்ட் இன்னும் உயிருடன் இருக்கலாம். இந்த தாக்குதல்ல வந்து தப்பிச்சிருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்க எல்லாத்தையும் 24/7 சர்வைலன்ஸ்ல ரொம்ப பாதுகாக்கப்பட்ட பகுதியில ஈரான் தரப்பு வந்து ப்ரொடெக்டடா வச்சுக்கிறாங்க அப்படிங்கிற சொல்றாங்க. ஸோ நீங்க என்ன கண்டுகிட்டு போய் திருப்பி அடிப்பீங்களா அப்படிங்கிற கேள்வி இருக்கு. அதே சமயத்துல இந்த ஜெய் உல் அதி அப்படின்னு ஒரு அமைப்பு இருக்கு இல்லையா, அந்த தீவிரவாத அமைப்பு பாகிஸ்தானுக்கு இருந்து வரக்கூடிய அமைப்பு தான், இது அந்த சைட்ல இருந்து நடக்கக்கூடிய தாக்குதல் தான். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த தீவிரவாத அமைப்பு வந்து பார்த்தீங்கன்னா ஈரானோட சர்வானா போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா சுத்தி வளைச்சிடலாம், அதை நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ள எடுத்துக்கலாம் அப்படிங்கிறது போல ஈரானோட தென் மேற்கில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி. ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா போலீஸ் ஸ்டேஷனை ஸ்ட்ராங் பண்ணுறதுக்காக தீவிரவாதிகள் வந்திருக்கிறாங்க 3 பேர்த்துக்கிட்ட. ஸோ 3 பேர்த்துக்கிட்டே சுட்டு வீழ்த்திக்கிறாங்க. 2 நபர்கள் வந்து பார்த்தீங்கன்னா காயமடைஞ்சிருக்காங்க அப்படிங்கிற செய்திகள் வருது. ஒரு நபர் வந்து பார்த்தீங்கன்னா போலீஸ் தரப்பு வந்து இறந்துருக்கிறாங்க. ஸோ இது போல தீவிரவாத தாக்குதல் ஈரான் முழுவதும் நடந்துட்டு இருக்கு. ஈரானும் முடிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா தாக்கு பிடிச்சிட்டு இருக்காங்க.
அட் த சேம் டைம் அப்படியே நம்ம லெபனான் கிட்ட வந்துட்டோம்னா, லெபனான்ல ஹிஸ்புல்லாக்கு ஆதரவாளர்கள் மிக பெருமளவுல ப்ரொட்டஸ்ட்ல இறங்கியிருக்கிறாங்க பெய்ரூட், லெபனான் பகுதியில. ஏன்னா ஹிஸ்புல்லாவ டிஸ்மேண்டில் பண்ணணும் அப்படிங்கிறது போல முடிவுகள் எட்டப்பட்டுருச்சு கேபினெட்ல. ஸோ இதுக்கு எகெயின்ஸ்டா வந்து பண்ணா ஃபுல் ஃபோர்ஸ்ல ஹிஸ்புல்லா தரப்பு வந்து ப்ரொட்டஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இதை சாதகமா பயன்படுத்திக்கிட்டு இஸ்ரேல ஏர் ஸ்ட்ரைக்கு இந்த மாதிரி ட்ரோன் ஸ்ட்ரைக்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா அட் த சேம் டைம் சிரியால இப்ப மிக பெரும் அளவுல இஷ்யூஸ் இருக்கு. ஸோ இப்ப சிரியாக்குள்ள வந்து பண்ண இஸ்ரேலோட ட்ரூப்ஸ் என்டர் ஆக ஆரம்பிச்சுக்கிறாங்க. ஆல்ரெடி இஸ்ரேல் காசா முழுவதும் எடுத்துக்கலாம், வெஸ்ட் பேங்க முழுவதும் எடுத்துக்கலாம்னு மொபைலைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப இந்த சமயத்துல லெபனானோட ஹிஸ்புல்லா ப்ரொட்டஸ்ட் பண்ண ஆரம்பிச்சுக்கிறாங்க, அங்க அடிக்கிறாங்க. அட் த சேம் டைம் சிரியாக்குள்ளேயே வந்து பாத்தீங்கன்னா இப்போ ட்ரூப்ஸை வந்து உள்ள ஊடுருவ பண்ணியிருக்கிறாங்க. அதுவும் பல செட்டில்மெண்ட்ஸுக்கு அல் குவேரா பகுதியெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சிரியாவோட தெற்கு சிரியா பகுதியில் வந்து பாத்தீங்கன்னா இருக்கக்கூடிய பகுதிகளில் செக் பாயிண்ட்ஸ்லாம் இஸ்ரேல் அவங்க கட்டுப்பாட்டுகள் எடுத்துட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஏன் இது அப்படின்னா சைடில் இன்னொரு வீடியோ பதிவுகளோட இருக்கும். சிரியாவோட கவர்மெண்ட், அதாவது அல் ஜுலானி, சாரி என் மண்டேல வந்து அவரோட பேரு, அதாவது இப்போ ஆளுகின்ற சிரியாவோட அதிபர், அவர் பேரு அல் ஷாரா அவர்கள். ஆனால் அவரோட முன்னாள் பேரு அல் ஜுலானி அவர்கள். என் மண்டேலேருந்து எரேசியா ஆமாட்டிங்க. ஸோ எது எப்படியோ சாராவோ ஜுலானியோ, இப்போ அவங்களோட டீம் இருப்பாங்க இல்லையா, ராணுவ படைகள் ஃபுல்லாக எடுத்து சாரியா வந்து பார்த்தீங்கன்னா எஸ்டிஎஃபோட பார்டர் பகுதி கூட்டிகிட்டு போயிட்டு இருக்கிறாங்க. ஸோ இந்த இடத்துல மிக பெருமளவில் மொபைலைஸ் ஆகிட்டு இருக்கும்போது எஸ்டிஎஃப்க்கு எதிராக அப்படிங்கிற போல தெரியுது. ஆனால் இவங்க என்ன சொல்றாங்கன்னா பார்டரை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக போகிறங்க அப்படிங்கிறது போல ஒரு நல்ல இடத்துல போயிட்டு இருக்கிறாங்க. இத்தனை பேர் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக போகிறாங்க. ஸோ எல்லா இடங்கள்ல இருக்கக்கூடிய வீரர்கள் எல்லாத்தையும் அகாமடேட் பண்ணி இந்த இடத்துக்கு கொண்டு போய் ரீடைரக்ட் பண்ணும்போது இஸ்ரேலுக்கு சௌரியமா இருக்கு. ஒன்று வம்படையா இஸ்ரேலுக்கு டோரை ஓப்பன் பண்ணி விடுறாங்க. சவுத்து சிரியா உன்னோடது, வடக்கு சிரியா என்னோடது அப்படிங்கிற துருக்கி அமெரிக்காவும் பேசிட்டாங்களா அப்படிங்கிற சந்தேகங்கள் இருக்கு. இது எப்படியோ இப்போ இந்த பகுதியிலேருந்து எடுத்து அந்த சைட் போறாங்க. இப்போ எஸ்டிஎஃபோட சண்டைக்கு போயிடுவாங்களா அப்படின்ற கேள்விகள் இருக்கு. திரும்பவும் சிரியால சிவில் வாரா ஒரு வேலை அப்படிங்கும்போது எஸ்டிஎஃப் இந்த பாக பிரிவினை அப்படிங்கிறது சிரியாவையே இரு துண்டுகளா பிரிச்சிருவாங்களா அப்படின்ற கேள்விகள் இருக்கு. தெற்கு சிரியா முழுவதும் இஸ்ரேலோட கட்டுப்பாட்டுக்குள்ள, வடக்கு சிரியா முழுவதும் துருக்கியோட கட்டுப்பாட்டுக்குள்ள, இதுக்கு மேல சிரியாவே கிடையாது அப்படிங்கிற சொல்லிடுவாங்களா அப்படின்ற எண்ணங்கள்லாம் இருக்கு. என்ன நடக்க போன்றது பார்க்கலாம். இந்த சிரியா மக்கள் ஒத்துக்குவாங்களா அப்படின்ற சந்தேகங்கள் இருக்கு. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இந்த இஸ்ரேலோட எண்ணங்கள் இருக்கு இல்லையா, இந்த காசா பகுதியை ஆக்குப்பை பண்ணிக்கலாம், வெஸ்ட் பேங்க் பகுதியை ஆக்குப்பை பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்காக துருக்கியில வந்து பார்த்தா மிக பெரும் அளவில் ப்ரொட்டஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதே போல இஸ்ரேலோட டெல் அவீவ்லயும் வந்து பார்த்தா பயங்கரமான ப்ரொட்டஸ்ட் நடந்துகிட்டு இருக்கு. தயவு செஞ்சு ஹோஸ்டேஜஸ் ரிலீஸ் பண்ணுவீங்க, ஹோஸ்டேஜ் டீல போடுங்க, இந்த காசாவை ஸ்டாப் பண்றதை ஸ்டாப் பண்ணுங்கன்னு இஸ்ரேலுக்குள்ளேயே வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு எதிர்ப்பு குரல்களும் வந்துகிட்டு தான் இருக்கு. அட் த சேம் டைம் யூகேல வந்து பார்த்தீங்கன்னா இதுக்காக ப்ரொட்டஸ்ட் பண்ணிக்கிறாங்க. இதுக்கு 466 பேர்த்துக்கிட்ட அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற செய்திகள் வந்துகிட்டு இருக்கு. ஸோ இந்த உலகத்துல மிக பெரும் அளவில் இந்த மிடில் ஈஸ்டோட பிரச்சனைகள் அப்படிங்கிறது அடுத்த கட்டத்தை நோக்கி போயிட்டு இருக்கு. மிக பெரும் அளவில் பிரச்சனைகள் வெடிக்க இருக்கு. என்ன மாதிரியான முடிவுகள் வரப்போது, இப்போ ரஷ்ய அதிபரான விளாடிமிர் புட்டின் அவர்களும் ட்ரம்ப் அவர்களும் பேசி இந்த பிரச்சனைகள்லாம் முடிச்சுக்குவாங்களா, இந்த மிடில் ஈஸ்ட்ல இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் ஷார்ட் அவுட் ஆகுமா, இல்லை மிக பெருமளவில் இந்த காக்கசஸ், மிடில் ஈஸ்ட், இந்த சிரியா, ஈராக், ஈரான், அசர்பைஜான், அர்மேனியா இந்த பகுதிகள் எல்லாமே பிரளயம் வெடிக்குமா, என்ன போன்றது வெயிட் பண்ணி பார்த்தலாம். ஓரளவுக்கான தகவல்கள் இந்த பையில பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். இதோட இந்த பதிவை நான் முடிச்சுக்கலாம். இந்த பதிவு எப்படின்னு உங்களுக்கு பிடிச்சிருக்கா, பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்மள ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூட மறக்காம இந்த பதிவு பற்றி உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த பதிவு நல்லா இருக்கும்னு நம்பிக்கையில் அடுத்த பேர் உங்க சந்திக்க. ஸ்டே சேஃப், பை.